2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள், அதாவது 16 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த 2025 அப்படிங்கிற ஒரு ஆண்டு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? மேஷராசிக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்தே சனிப்பெயர்ச்சியோட பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனுடைய வைப்ரேஷன், அதனுடைய தாக்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னாக்கா 3 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுவார். அப்போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி அப்படின்னாக்கா 3 மாதத்தை கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதத்திலே வந்துடும். அப்போ ஜனவரி மாதத்துலேருந்தே சனி பகவானுடைய பயிற்சி ஆரம்பமாகும். அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் சனி பகவானை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த படிக்கக்கூடிய காலங்களில் மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும், பொருளாதாரத்தை தேடக்கூடிய நபர்கள், அதாவது வருமானத்தை தேடக்கூடிய நபர்கள், சுய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், நல்ல ஒரு வயதான காலகட்டத்தில் ஏதாவது வளர்ச்சி, பிள்ளைகளோட வளர்ச்சி, இல்லை சொத்து பத்து சேர்க்கை எல்லாவற்றுக்குமே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து சனி பகவான் இருக்கக்கூடிய கர்மா அடிப்படையில் பலன்களை கொடுப்பார் இந்த 7.5 சனி காலகட்டங்களில். இந்த மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே எடுத்துக்கலாம். 7.5 சனி வருது அப்படின்னாக்கா கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்களோட பயிற்சி, அதாவது குருவுடைய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற கோள்கள், மாத கோள்களுடைய பயிற்சி, இந்த பயிற்சிகள் எல்லாமே கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். 7.5 சனி தான் முழுமையாக உங்களுக்கு பலன்களை எடுத்துக்கும். அதனால் மேஷராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிகமாக இந்த சனி பகவானை பற்றி பேசுறதுனால தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 2025 இது நடக்கும், அது நடக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், ராகு பகவானும் கேது பகவானும் அதுவும் இல்லாமல் மாத கோள்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் படிக்கிற காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். படிப்பு கொஞ்சம் தடையாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த தடைகள் இருந்தாலும் மனசளவில் கொஞ்சம் தைரியத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான். இந்த 2025 நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. வெளிநாடு சார்ந்து படிப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சார்ந்த படிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேயே உங்களுக்கு உடனடியாக வெளிநாடு வேலைவாய்ப்பு, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். படிப்பு சார்ந்து 20 வயசுக்கு மேலே 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், சுக்கிர தசையில் வேலை தேடக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்பு ப்ராப்ளமே வராது. சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவுடைய பயிற்சி மட்டும் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல, ஏன்னா ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். குரு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். சுக்கிர தசையில் முடிவு பகுதியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் சொல்லலாம். வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இல்லை வேலை செஞ்சுட்டு வரீங்க, அந்த வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாமே சால்வ் ஆகும்.
ஏன்னா 7.5 சனிக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் கூட 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து அந்த 7.5 வருடங்கள் ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். சூரிய பகவான் வந்து ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படின்னு சொல்லலாம், 5 குடையவன் தசை. இந்த தசை யோக தசை தான், இல்லைன்னு சொல்லலை. 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் சுற்று சனி. அப்போ முதல் சுற்று சனி நடக்குது அப்படின்னாக்கா சூரிய தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு எதெல்லாம் கவனமாக இருக்கணும்? வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவார், இடம் மாற்றங்களை கொடுப்பார். ஒரு சிலருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை ரீதியாக கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களும் சரி வேலை வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். ஏன்னா குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த வருடத்தில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ 7.5 சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு தடபடலாக நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஒரு சில தடைகளை கொடுக்கும். திருமணம் வரைக்கும் வந்து அந்த தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் தடைப்படும். இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. 2 பேரோட மன வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வார்த்தையில் கவனம் தேவை. பெருசாக நீங்கள் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதையுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுறது இந்த நேரங்களில் நல்லது. வாக்கு கொடுக்காதீங்க யாருக்குமே. வாக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிராபலத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு. ஏன்னா குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதத்துக்கு பிறகு. 3 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மறையக்கூடாது. 2ஆம் இடத்துல இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கல, உங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுத்தது அப்படின்னாக்கா அந்த கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் உண்டு. 2025 கடன் அமைப்பு ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த கடன் அமைப்பு தீரும். திருமணத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அது சால்வ் ஆகும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் திருமணம் ரீதியாக கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்கன்னாக்கா கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்கன்னாக்கா அது சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் யோகராக இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு மாற்றங்களை இந்த 2025 பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், கடன் பிரச்சனை தீர்றது, வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை, இடமாற்றங்கள், வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்காம வந்திருக்கும், அந்த ப்ரொமோஷன் இப்போ கிடைக்கும். 7.5 சனி வருது, என்ன நடக்குமோன்னு பயப்படாதீங்க. 7.5 சனியில் வந்து கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது யோக தசையாக இருந்தால் யோக பலன்கள், அவயோக தசையாக இருந்தால் வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், தடை தாமதங்கள் கொடுக்கும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆள் ஆகிடுவாங்க, ப்ரொமோஷன்லாம் கிடச்சிடும் அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. அதாவது சந்திர பகவான் அப்படிங்கிறது லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம், யோகராக வந்தால் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும், திருமண முன்னேற்றங்களை கொடுக்கும். அதாவது 2வது திருமணத்துக்காக 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்கும். சனி பகவானுடைய பயிற்சி ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அதாவது திருமண ரீதியாக செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்க, இல்லை டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 2025 அப்படிங்கிறது 7.5 சனி ஆரம்பிக்குது, ப்ராப்ளத்தை கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க. சனி பகவானுக்கு நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. கர்மா அடிப்படையில் பலன்களை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனிதராக இருந்தால், நல்ல ஒரு நபராக இருந்தால், இது வரைக்கும் நன்மையே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துரோகங்கள் அதிகமாக நடக்கும் இந்த வருடத்தில். 41 வயசுக்கு மேலே 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசையில் இடம் சார்ந்து முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதிகமாக கொடுக்கும். இந்த நேரங்களில் சகோதர வழியில் உறவு முறைகள் இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். சொந்த பந்தங்கள் வந்து சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பொது பலன். 2025 அனைத்து கிரகங்களோட பலன்களை வச்சு சொல்கிறது. சனி பகவான் மட்டுமே ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில், நட்பு வட்டாரத்தில், சொந்த பந்தங்களில் அதிகமாக வாக்கு கொடுக்காதீங்க, வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. இது மட்டும்தான் நெகட்டிவ். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா சொத்து சார்ந்து நிறைய பேருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் 2025. குரு பயிற்சி உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு சில பேருக்கு தட்டுப்பாடுகளை கொடுக்கும்.
48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா, புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா, நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இது எல்லாமே கொஞ்சம் ஒரு சில ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா 2025 ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உண்டு இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். மற்றபடி சனியுடைய நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. இரட்டிப்பு பலன்கள், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், கடன் பிரச்சனை தீர்றது, கடன் அமைப்புகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கடன் பட்டிருப்பீங்க. அந்த கடன்லாம் திடீர்னு அடையும். உங்களுக்கு நிறைய வருமானங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். உங்கள் லக்னத்துக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடன் அமைப்புகளை கொடுக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் கொடுக்காதீங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. இதில் எல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரங்கள் அப்படிங்கிறது வளர்ச்சிகளை கொடுக்கும். என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உடல்நிலை தொந்தரவுகள், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும். நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறதும், இந்த ராகு கேது பேச்செல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த குரு பகவான் பேச்சு மட்டும்தான் கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்கும். அதாவது உடல்நிலை தொந்தரவுகள், உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த ப்ராப்ளங்கள் இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் யாராவது வேலை வாய்ப்பு தேடி இருந்தால் உங்களுடைய தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இடமாற்றங்களை கொடுக்கும். அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, அதெல்லாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 3வது சுற்று சனியில் சனி தசை வரும்போது கடுமையான கெடுபலன்கள் உண்டு. மன அழுத்தங்களை கொடுக்கும். உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது நிறைய போராட்டங்களை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம். 3வது சுற்று சனி பெருசாக ஒன்றும் கெடுபலன் பண்ணாது அப்படின்னு சொன்னால் கூட சனி தசைக்கு உண்டான ஏழரை சனிக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான். மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.